பிரைஸ் லார்ட். அதாவது பேதுரு சிறைச்சாலையில் இருக்கும்போது அவர் 2 காவற்காரர்கள் நடுவில் சங்கிலியால் கட்டப்பட்டு இருந்தாராம். அப்போது அடுத்த நாள், அதாவது மறுநாள் அவர் சாகடிக்க போகிறாங்க. அந்த மாதிரி இருக்கும்போது என்ன ஆகுதுன்னா, தேவதூதர் பேதுருவை எழுப்புறாங்க. எழும்பு எழும்புன்னு சொல்லிட்டு அந்த சங்கிலியெல்லாம் உடையுது, எழுப்புறாங்க. அப்போ பேதுரு நினைக்கிறாரு, ஓகே ஏதோ ஒரு சொப்பனத்தை பார்த்துட்டு இருக்கேன் போல அப்படின்னு அவர் நினைக்கிறாரு. அதாவது பார்த்துக்கோங்க, அப்படிப்பட்ட ஆண்டவருக்காக வைராக்கியமாக ஊழியம் செய்தவராக இருக்கட்டும், அவருக்குள்ள அந்த விசுவாசம் இல்லை. அவர் ஏதோ கனவுல நடக்குது, ஓகே கனவுல நடக்குது இல்லை, நம்மளும் போகலாம் அப்படின்னு சொல்லிட்டு தூதர் சொல்கிற மாதிரியே செய்கிறாரு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா, பேதுருவுக்காக ஒரு கூட்ட ஜனமும் ஒரு வீட்டில் உட்காந்து ஜெபிக்கிறாங்க. அந்த வீட்டுக்கு போயிட்டு பேதுரு இப்போ கதவை தட்டுறாரு. தட்டும்போது ஒரு மகள், ரோதை என்ற மகள் போயிட்டு அந்த கதவு கிட்ட இருந்துக்கிட்டு பேதுருவோட சத்தம் போல இருக்குன்னு சொன்ன உடனே எல்லாம் அந்த கூட்டம் ஜெபிச்சுட்டு தான் இருக்காங்க பேதுரு விடுதலை ஆகணும்னு. ஆனால் அவங்களுக்குள்ள அந்த விசுவாசமே இல்லை. அவங்க என்ன சொல்கிறாங்கன்னா, ஏதோ பிதற்றுற நீ அது பேதுருவாக இருக்காது, அவருடைய தூதராக இருக்கலான்னு. இதில் மட்டும் ஒன்றே ஒன்று புரியுதுங்க, அவங்களுக்கு விசுவாசம் இல்லை, ஆனாலும் ஜெபிக்கிறாங்க. கர்த்தர் அந்த இடத்துல அற்புதமும் செய்கிறாரு. ஏன் தெரியுமா? நம்ம விசுவாசம்லாம் ஒன்றும் இல்லைங்க, நமக்கு மேலாக இருக்கிற நம் தேவன் பெரியவராக இருக்கிறார். அவர் மிகவும் அன்பான தேவன், சர்வ வல்லமையுள்ள தேவன். சில நேரத்தில் உங்களுக்கு எனக்கு விசுவாசமே போயிடுச்சு சிஸ்டர், இதுக்கு மேலே எனக்கு விசுவாசத்தோடு ஜெபிக்க கூட முடியலன்னு நீங்கள் கவலைப்படுறீங்களா? விசுவாசம் இல்லைன்னா கூட பரவாயில்ல, நீங்கள் தொடர்ந்து ஜெபிங்க. ஆண்டவர் செய்ய வேண்டிய காரியத்தை அவர் செய்வார். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். ஆமேன்.